ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, எல்லாம் நான் சரி செய்து வைத்துள்ளேன். உன்னை யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்கள் உன் பின்னால் வரும் காலம் வந்து விட்டது. அவர்கள் உன்னிடம் வருவார்கள். அவர்களுக்கு உதவ சொல்லி கேட்பார்கள். உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுகள் கிடைக்கும் காலம் இது என் தங்கமே. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேண்டுதலும் நிறைவேறும் காலம். இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நல்ல செயல்களை நீ செய்ய போகிறாய். ஆனால் நான் உன்னை கவனித்து கொண்டேதான் வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டு இருக்கிறாயே, அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்தி கொண்டு வந்துவிடலாம். நீயோ இவை அனைத்தையும் இப்போது கடந்து வந்துவிட்டாய். நீ எனது செல்ல குழந்தையல்லவா? உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்காது. என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் என் தங்கமே. உன்னோடு உன் சாய் தேவான் நான் இருக்கின்றேன். தைரியமாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காயிருக்கிறேன். கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்தப் போகிறேன். ஆனால் இது தெரியாமல் நீயோ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்திற்கும் நீதான் காரணம் என்று எண்ணாதே. எரியும் மெழுகுவர்த்தி கரைகின்றது. அதற்கு நான் தான் காரணம் என்று நெருப்பு சொன்னால் ஒளி எப்படி கிடைக்கும்? அதேபோல வாழ்க்கையில் இழப்பு, அவமானம், தோல்வி, துரோகம், கோபம் இவை அனைத்தும் இருந்தால்தான் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நீ இருக்கின்றாய். தினமும் மெழுகுவர்த்தியாய் கரைகின்றாய் உன் கஷ்டங்களால். ஆனால் நிச்சயம் உனக்கும் மற்றவர்களுக்கும் ஒளி கொடுப்பதற்காகவே பிறந்த குழந்தை நீ. வாழ்க்கை என்னும் வானத்தில் நட்சத்திரங்களைப் போல நீ ஜொலிக்கப் போகிறாய் என் தங்கமே. உன் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். என் அருளும் ஆசியும் உனக்கு எப்போதும் உண்டு. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. கவலை கொள்ளாதே. அவர்களுக்கு தெரியாது என் அன்பு குழந்தையை கை தூக்கிவிட உன் சாயப்பாவான நான் இருக்கிறேன் என்று. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் சாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?